அனைவருக்கும் வணக்கம். ஒரு திருமண காலதாமதத்திற்கு சனியும் சுக்கிரனும் நல்ல முறையில் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு திருமணம் இளம் வயதில் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். இளம் வயது மீன்ஸ் ஒரு 30 வயது, ஆண் என்றால் 30 வயது, பெண் என்றால் 24 வயது. மத்தியம வயதுன்றது இதை கடந்து அதுக்கு அடுத்தது இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிறதுல இந்த விவாக லக்னம் போட்டு விளக்குனதில் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்த்தீங்கன்னாக்கா உச்சம் பெற்றிருக்கிறார். ஆனால் சுக்கிரன் தன்னோட வீட்டுக்கு இந்த ஆவணி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தவங்களே அவங்களுக்கு பெண் என்றால் காலதாமத திருமணம் தான், ஆணி என்றாலும் காலதாமதமான திருமணம். ஏன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இது சுக்கிரனோட வீடு, காலபுருஷனுக்கு 7வது வீடு. இதுக்கு பாதகஸ்தானத்தில் போய் சுக்கிரன் அமர்ந்து விட்டால் அவங்களுக்கு திருமணன்றது கேள்விக்குறியாகவே இருக்குது. திருமணம் நடந்து விட்டாலும் திருமண வாழ்க்கைன்றது பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாகவே இருக்குது, டைவர்ஸில் போய் நிற்கிது. மெயின் விஷயம் இப்போது சனியும் சுக்கிரனும் ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல முறையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காலதாமதமான திருமணமாவது நடந்துருது. ஆனால் இதே நவாம்ச கட்டத்தில் சனியும் சுக்கிரனும் 6-8 இருந்தால் அவங்க போய் கோர்ட்டில் தான் நிற்கிறாங்க. விவாகரத்து ஆன அனைத்து ஜாதகங்களிலும் இது இருக்குது. எடுத்து பார்த்துங்க, கிட்டத்தட்ட 500 ஜாதகம் எடுத்து பார்த்துருக்கேன். சனியும் சுக்கிரனும் நவாம்சத்தில் 6-8 இருக்குது, குரு பார்வை இல்லை, கோர்ட் வாசல் தான். சனியும் சுக்கிரனும் இங்கே கெட்டு போய் ராசி கட்டத்தில் இருக்காங்க, கல்யாண மண்டபத்துக்கு போக முடியாது. 2 விஷயமும் நடக்குது. அப்போது சனியும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் வலுத்தால் அவர்களுக்கு இளம் வயதிலே திருமணம், சனியும் சுக்கிரனும் கெட்டால் அவங்களுக்கு மத்தியம வயதில் திருமணம். 2 கிரகமும் முழுவதுமே வலுவில்லாமல் விட்டுனா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை இல்லைன்னே சொல்லலாம். நன்றி, வணக்கம்.